ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கொள்ளு சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நீங்களும் அடிக்கடி செய்வீங்க. நான் 100 கிராம் கொள்ளு பருப்பு நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அது இப்போ குக்கரில் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுக்கோங்க. கொத்தமல்லி 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், பூண்டு 1 கட்டி, 3 வரமிளகாய் போட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் 1 கப் நறுக்கி வச்சுருக்கேன், அதுவும் போட்டு வதக்கிக்கோங்க. 3 தக்காளி பழம் பீஸ் போட்டு வச்சுருக்கேன், அதுவும் இதில் போட்டு வதக்கிக்கோங்க. 2 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை 1 கொத்து, கொத்தமல்லி 1 கொத்து போட்டு வதக்கிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் போட்டு வதக்கிக்கோங்க. நம்ம வேக வச்ச கொள்ளு பருப்பு அதிலே ஊற்றி வதக்கிக்கலாம். கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். தேவையான அளவு எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, கடலப்பருப்பு 1/2 டேபிள் ஸ்பூன், ஒரு வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கிறேன், 1 கொத்து கருவேப்பிலை. இதை அப்படியே சட்னியில் கொட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான கொள்ளு சட்னி ரெடி ஆயிடுச்சு.